எல்லாருக்கும் வணக்கம். நேற்று தமிழகத்தில் நடந்த ஒரு சம்பவம் நெஞ்சம் பதறுதுங்க. எஸ், ஒரு 8வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனை சக மாணவன் அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டிட்டான். அதை தடுக்க வந்த ஒரு டீச்சரையும் வெட்டிட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதுல இன்னும் உலுக்கிய ஒரு செய்தி என்னன்னா, அசால்ட்டை பண்ணிட்டு அந்த பையன், நான் யூடியூப் பார்த்து பண்ணேன், இப்போ என்ன செய்ய போறீங்க, சீர்திருத்த பள்ளி தானே சேர்த்துக்கோங்க பெண்ணை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா சொன்ன மாதிரி ஒரு பேட்டியை நான் பார்க்க நேரிட்டது. மனம் சற்று வருத்தம், கொஞ்சம் பயம், தலைமுறை குழந்தைகளை நினைத்து. ஆமாங்க, கொஞ்ச நாளாவே வன்முறை அதிகமாகத்தான் இருக்குது. எதற்கெடுத்தாலும் ஆயுதத்தை தூக்குறதுங்கிறது ஒரு கல்ச்சர் ஒன்று உருவாகிட்டே இருக்குதுங்க அதிகமாக. அதுலயும் மாணவர்கள் சமுதாயங்கிறது நினைக்கும் போது கொஞ்சம் வேதனையா இருக்குது. நம்ம உற்று கவனிக்க வேண்டிய விஷயம். ஏதோ ஒரு செய்தியை சொல்றான் அந்த குழந்தை, சமூகமே, பெற்றோரே, அரசே புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று செய்தியை சொல்ல வருகிறான் என்று நினைக்கிறேன். தயவு செய்து விழித்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு மக்களே. அவன் எங்கிருந்து கத்துக்கிட்டான்? அவனுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. தனக்கு எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க மேல அவனுக்கு ஒரு ஆத்திரம் வருது, ஒரு வன்மம் வருது. உச்சமா போனா அந்த உச்சமா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனை கொலை செய்யலாம்ங்கிற அளவுக்கு கூட அவன் மனம் தூண்டப்படுகிறது. அதுதான் அந்த சம்பவம். இதுதான் நடந்த சம்பவம். ஓகே, இப்ப இந்த அளவுக்கு அந்த மாணவனை மாற்றியது எது என்று நாம் பார்க்கணும். எங்க இருந்து அவன் எடுத்துக்கிட்டான் மேட்டரை? இந்த வன்முறை சார்ந்ததை, ஆயுத சார்ந்த விஷயத்த எங்க இருந்து அவன் எடுத்துக்கிட்டான்னு பார்க்கணுங்க. நிச்சயமாக நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா நம்ம கவனம் அப்படின்னா விஷுவல் மீடியாஸ் தாங்க. இன்னைக்கு குழந்தைகளை அதிகமாக கவர்றது விஷுவல் மீடியாஸ். நம்பர் 1, நம்ம திரைப்படங்கள். சமீப காலத்து திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா வன்முறைகள் உச்சமாக போயிட்டு இருக்குங்க. அது சென்சார் இருக்கா இல்லையானே தெரியல. அங்க சில நேரம் பாத்தீங்கன்னா கத்தி எடுக்கிறது, ஆயுதம் எடுக்கிறது, ஒரு ஹீரோயிசம் மாதிரியே போய் குத்தி ரத்தம் சொட்ட சொட்ட வர்ற மாதிரியான காட்சிகளை காட்டுறது. அதுல என்ன செய்தியை சொல்ல வருது? இந்த திரைப்படங்கள் எனக்கான எதிரியாக பார்க்கப்பட்டவன், அவனை நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் ஆயுதங்களால் என்கிற செய்தியை பதிவு செய்கிறது. இது ஒரு பொழுதுபோக்கு தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த குழந்தையுடைய மனதுல ஆழமாக அது பதியுது. அப்ப வன்முறை சார்ந்த, ஆயுதம் சார்ந்த, ரத்தம் சார்ந்த ஒரு உணர்வு, உணர்ச்சியாக பதிவாகிறது. ஓகே, இப்ப செகண்டுக்கு வருவோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செல்போன்ல பாத்தீங்கன்னா நிறைய எங்க இருந்து ரீல்ஸ்ல இருந்து கத்துக்குது. ரீல்ஸ், ஷார்ட்ஸ், யூடியூப், இதுல எல்லாம் தான் என்ன வருது? நிறைய 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 வன்முறை சார்ந்த விஷயங்கள், ஆயுதம், கத்தி, அருவா, வீர தீர சாகசங்கள் மாதிரியான நிகழ்ச்சிகள், இதுகளை எல்லாம் இந்த குழந்தை கற்றுக்கொள்கிறது. சில நேரங்களில் ஃப்ரீ ஃபயர்னு சொல்ற பாருங்க, அந்த வீடியோ கேம்ஸ்ல இருந்து கூட கத்துக்குதுங்க. ஈவன் கார்ட்டூன் படம், நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் அது கார்ட்டூன் படம் தானே, குழந்தைக்கு என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த கார்ட்டூன் படத்தில் வரக்கூடிய கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் சில நேரங்களில் வன்முறையை தூண்டுகிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதுவும் மூளையில் போய் ஆழமாக பதியிருது. ஆக அந்த குழந்தை தான் பார்த்த விஷயங்கள், விஷுவல் மீடியாஸ் மூலமாக பார்த்தது, கேட்டது, உணர்ந்ததை மூளையில ஸ்டோர் பண்ணுது. இந்த ஸ்டோர் பண்ணுகிற உணர்வுகள் தான் வன்மமாகவே உள்ள இருந்துகிட்டு இருக்குது. அந்த சந்தர்ப்பம், அந்த சூழல், அந்த ஆத்திரம், அந்த எதிர்ப்பு மனநிலை வருகிற பொழுது உள்ள இருக்கிறது வெடிச்சு இது மாதிரி போய் அந்த குழந்தைய தூண்டிடுச்சு. ரைட் டாக்டர்? இப்ப இதே மாதிரியான விஷயங்களை தானே விஷுவல் மீடியாஸ் தானே எல்லா குழந்தைகளும் பாக்குறாங்க. இன்னைக்கு செல்போன் பார்க்காத குழந்தை இருக்கா? சினிமா பார்க்காத குழந்தை இருக்கா? அப்ப எல்லா குழந்தைகளும் அப்படி மாறிடுச்சா என்ன? ஒரு கேள்வி வரும். நியாயமான கேள்விதான். நிச்சயமாக எல்லா குழந்தையும் மாறவில்லை. இதுல என்னன்னா, எல்லா குழந்தையும் பார்க்குது, எல்லா குழந்தையும் மூளைக்குள்ள பதிவு செஞ்சிருக்கு. ஆனால் அந்த பர்டிகுலர் குழந்தையினுடைய ஆட்டிடியூட் அண்ட் பர்சனாலிட்டிஸ், அந்த சுபாவம் சொல்ல பார்த்தீங்களா, அதை பொறுத்து அது வெளிப்படுகிற விதம் வேறுபடுகிறது. சில குழந்தைகள் கோபம் வருகிற பொழுது வாய் சண்டையோடு நிப்பாட்டிக்குது. சில பேர் அடிதடி சண்டையோட போயிடுது. சிலது வெறும் காயத்தை ஏற்படுத்துவதோடு போயிடுது. சில விஷயங்கள் தான் ஆயுதத்தை எடுத்துட்டு போயிட்டு கொலை செய்யற நோக்கமாக போகிற மாதிரி போயிடுதுங்க. என் அன்பு குழந்தைகளே, என் அன்பு மக்களே, புரிந்து கொள்வோம். தயவுசெய்து முன்னாடிலாம் சொல்லுவோம், நம்ம குழந்தை மனசுன்னு சொல்லுவோம். குழந்தை மனசுனா இலகிய மனது, பூ போல, அப்படித்தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். அந்த குழந்தைகள் மனசையும் நஞ்சு விதைக்கப்பட்டு விட்டதே. நான் நிச்சயமாக குழந்தை தலைமுறைகளை குறை சொல்ல மாட்டேன். நிச்சயமா ஒருபோதும். குழந்தையாகத்தான் பிறக்கிறது. அந்த கண் முன்னாடி தான் என்னெல்லாம் பாக்குறோமோ அது வீட்டுல இருந்து, சொசைட்டில இருந்து, பள்ளிக்கூடத்துல இருந்து, மீடியாஸ்ல இருந்து எதெல்லாம் பார்க்க, அதுல தான் நம்ம குழந்தைக்கு வருது. அப்ப என்ன மாற்றத்தை யார் கொடுக்க வேண்டும்? என் தலைமுறை குழந்தைகள் வன்முறையற்ற தலைமுறையாக மாற வேண்டும் என்று சொன்னால் கடைபிடிக்கப்பட வேண்டியவர்கள் பெரியவர்கள் தான். சோ வீடு மாறணும், சொசைட்டி மாறணும், இந்த திரைப்பட ஊடகங்கள் மாறணும், மாத்தணும் நமக்குள்ளே.
குறைந்தபட்சம் நம்முடைய குழந்தைகளுக்கான ஒரு பொறுப்புணர்வாவது நம்ம விஷுவல் மீடியாஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. வெறும் பொழுதுபோக்கு குழந்தைய கவர்ந்துங்கிறதுக்காக நம்ம போடுறோமே, அது வெறும் வியாபாரம் மட்டுமே சார்ந்தது அல்ல. அதை தாண்டி தலைமுறைக்கான பொறுப்பை நாம் உணர வேண்டும் என்று நினைக்கிறேன். இது எது சாத்தியம், எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியாது. ஆனால் ஒன்று சாத்தியம், என் அன்பு மக்களே, நாம சுற்றிலும் இருக்கவங்களை மாறணும்னு சொல்லி எதிர்பார்க்கறதை விட நம்ம குழந்தைய நல்லா இருக்கணும்னா நாம மாத்திக்குவோம், நம்ம குழந்தைகளை சேஃபா பார்த்துக்குவோம். இந்த நான் சொன்ன மேற்படியான அந்த காரணமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து தவிர்த்து இந்த குழந்தைகளை வேறு பக்கம் திசை திருப்பி மனசுக்கு பிடிச்ச மாதிரி இதமான நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இருக்கிற ஆற்றல், அறிவு, திறமைங்கிற விஷயங்களை அவனை வெளியில கொண்டு வர வச்சு குடும்பம் ஒன்னோட குழந்தையோட உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல குணங்களோடு நம்ம குழந்தைகளை வளர்க்க தயாராகிட்டோம்னால் இது எத்தனை பார்த்தாலுமே நம்ம குழந்தைகள் இது மாதிரி வன்முறைகள் அதிகமாக வெளிப்படுத்தாது. நன்றி, வணக்கம்.